ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். ப்ளஸ் நாங்கள் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணது இல்லாமல் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மஞ்சத்தூள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா விட்டு கையிலேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட ட்ரையாக உங்களோட ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஓப்பன் ஸ்பேஸ்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் துணி துவைச்சிட்டு பார்க்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. அந்த கடையை தூக்கி அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே வச்சுட்டோம். அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அது பாட்டுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டோம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணும், கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா அப்பப்போ அடியில் பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல ஃப்ளேவருக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 20 மினிட்ஸில் அது கரெக்டாக குக் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரியான சிக்கன் வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக நாங்கள் ரொம்ப ட்ரையாகவே விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு வரும்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கோல்டு சீசன்றதுனால எங்கள் எல்லாருக்கும் கோல்டு பிடிச்சதுனால நாங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக எங்களுக்கு தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மிளகுலாம் இல்லாமல் நார்மலாகவே சாப்பிடலாம். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் மிளகு போட்ட உடனே நாங்கள் அதை எடுத்துடணும். மிளகு ரொம்ப நேரமாக இது ஆயிடுச்சுன்னா ஓவர் குக் ஆகிடும். ஸோ உடனே நாங்கள் அதை சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்மளோட சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.